வணக்கம் குட்டீஸ். காட்டின் அழகான புல்வெளியில் இருந்து பேசும் உங்கள் குட்டி புள்ளிமான் நான். என் கதையை உங்ககிட்ட சொல்லட்டுமா குட்டீஸ்? பாருங்களேன், என் பழுப்பு நிற தோலில் பால் போன்ற வெள்ளை நிற புள்ளிகள் எவ்வளவு அழகாக இருக்குன்னு. எனக்கு பெரிய கருப்பு நிற கண்கள் உண்டு. அப்புறம் என் வால் குட்டியாக பஞ்சு போல மென்மையாக இருக்கும். இந்த மெல்லிய கால்களை வச்சுக்கிட்டு துள்ளி துள்ளி ஓடுறதுல நான் தான் கெட்டிக்காரன். நான் காற்றில் பறப்பது போல மிக வேகமாக ஓடுவேன். உங்களுக்கு தெரியுமா, நான் பிறந்த சில நிமிடங்களிலேயே எழுந்து நடக்கத் தொடங்கிடுவேன். உங்களைப் போல தவழ்ந்துட்டு இருக்க மாட்டேன் குட்டீஸ். உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும்னா எனக்கு பச்சை பசேல்னு இருக்கிற புட்கள், செடி கொடிகள்னா உயிர். குறிப்பா காலையில் பனித்துளி படிந்த புல்லை சாப்பிடுவது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் எப்போதும் என் நண்பர்களோடும் அம்மா மானோடும் கூட்டமாகத்தான் இருப்பேன். அப்பதான் நாம பாதுகாப்பா இருக்க முடியும். எனக்குன்னு தனியா வீடு கிடையாது குட்டீஸ். அடர்ந்த மரங்களின் நிழலிலும் உயரமான புற்களுக்கு நடுவிலும் தான் நான் தூங்குவேன். ஆனா தூங்கும்போதும் என் காதுகள் விழிப்புடனேயே இருக்கும். என் காதுகள் மிக கூர்மையானவை. மிகச் சிறிய சத்தம் கேட்டாலும் அந்த பக்கம் திரும்பிவிடும். ஆபத்து வருவதை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சு என் வாலை ஆட்டி நண்பர்களை எச்சரிப்பேன். எங்க குடும்பத்துல இருக்கிற ஆண் மான்களுக்கு தலையில அழகான கிளை கொம்புகள் இருக்கும். அது பார்க்க ராஜா சுட்டியிருக்கும் கிரீடம் போலவே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த கொம்புகள் விழுந்துட்டு மீண்டும் புதியதா வளரும். ஆச்சரியமா இருக்குல்ல? என்ன குட்டீஸ், என்னை பிடிச்சிருக்கா? காடுகளை பாதுகாத்தால்தான் என்னை போன்ற மான்கள் மகிழ்ச்சியா இருக்க முடியும். நான் காட்டின் இளவரசன் போல துள்ளி விளையாடுவதை பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் தானே? மீண்டும் ஒருமுறை நாம் காட்டில் சந்திப்போம் குட்டீஸ். டாடா, பாய் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க குட்டீஸ்.